அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லோரும் இனிப்பாக தொடங்குவோம். அதனால் இன்றைக்கி இனிப்பான குழிப்பணியாரமும் காரப்பணியாரமும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 அலகு இட்லி அரிசியும் 1 அலகு பச்சரிசியும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுட்டேன் நேற்றே. அது பாதி இது இனிப்பு, அதனால் 1 அலகு மாவுக்கு 1 அலகுக்கு கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக வேணால் 3/4 அலகு போடலாம். 1 அலகுக்கு கொஞ்சம் கம்மியாக. நான் இந்த அலகு கணக்கே சொல்கிறது எல்லாருக்குமே கிண்ணம் அப்படின்னா சொன்னாக்க ஒவ்வொரு சைஸாக வரும் கிண்ணம்லாம். அலகுனா இது 200 கிராம் எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் சொல்கிறேன். இதில் 1 அலகுக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் போட்டு 1 குழிக்கரண்டி அளவு தண்ணி ஊற்றி காய்ச்சினா போதும். இப்போ மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். காரத்துக்கு தனியாக அதை பாதி, அதில் கொஞ்சம் சிட்டிகை உப்பு போடணும், அது ஒரு டேஸ்ட் வரும் உப்பு போட்டால். மீதியை காரத்தில் போட்டலாம். இந்த காய்ச்சின பாக கொஞ்சம் ஆறணும், சூட்டோடு போட்டால் கொஞ்சம் மாவு வெந்து போயிடும்ல. இப்போ நம்ம காரத்துக்கு ரெடி பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அதை போட்டு அது கொஞ்சம் கடலப்பருப்புலாம் செவந்தோடனே இதுக்கு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கணும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி அதெல்லாம் இதில் போட்டு வதக்கணும். நல்லா அது கொஞ்சம் செவக்க வதக்கணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த இனிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அது ஆறிடுச்சு பாருங்கள் பாகு. ஆறினதை இதில் வடிகட்டி ஊற்றணும். இனிப்புக்கு எடுத்து வச்சுருக்க மாவில் வடிகட்டி ஊற்றி மாவோடு சேர்த்து கரைச்சிடணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தேங்காயில் பாதியை இந்த இனிப்பில் போட்டுடணும், மீதி பாதி காரத்துக்கு. இது நல்லா பெரிய தேங்காயில் 1 முடி தேங்காவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவு வெள்ளையாக இருக்காமல் அந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காரத்துக்கு உள்ள மாவையும் நல்லா திக்காக இருக்குல்ல, அதனால் அது நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி கரைக்கணும். அதில் மீதி இருக்க தேங்காவை போட்டுடணும். போட்டுட்டு இந்த வெங்காயமும் ஆறணும். ஆறின பிறகு தான் அந்த மாவில் கலக்கணும். இப்போ குழிப்பணியார சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தாராளமாக விடணும். விட்டுட்டு குழிப்பணியாரம் அந்த கல் காயிற வரைக்கும் தான் ஸ்டவ் ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றணும். அந்த குழிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியாக வச்சுட்டு ஊற்றினா செட்டாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் காரத்தில். இந்த வெங்காயமும் சரி பாகும் சரி ஆறினோன்னு தான் மாவோடு மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ஊற்றுற பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா மாவு நல்லா திக்காக இருந்தது. இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லா இனிமையாக இருக்கணும். ஏன்னா கடந்த 2 வருஷமாக ஒரே பிரச்சனை, கொரோனா அது இதுன்ட்டு. படிக்கிற பசங்களாம் நல்லா படிக்கணும், நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதணும், வேலை தேடுற பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையணும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடணும். அந்த ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் கரெக்டாக செட் ஆகிடும். அதுபோல் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக அது அமையணும். உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அழகாக எடுக்க வருது. இந்த அளவுக்கு செவந்து எடுத்தாக்கா இது உள்ளெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். அடுத்து காரம் ஊற்றலாம். இந்த காரத்தில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அது ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். அது அப்படி தொடம்போதே டக்குன்னு அப்படி வரணும். அப்படி இருந்ததுனாக்கா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம், மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுபோல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும். அப்போ தான் அவங்களால கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் உலகத்தில் இப்போ நடந்துகிட்ருக்க சண்டை சச்சரவு அதெல்லாம் நீங்கணும்.
எல்லா மக்களும் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் எங்களை போன்ற யூடியூபர்ஸும் நல்லா வளரணும். அதுக்கு எப்பொழுதும் உங்கள் ஆதரவு கொடுங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணலாம். இப்போ இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்தோன்னே வருது பாருங்கள். இதை எடுத்து காரமும் இனிப்பும் சேர்த்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.